அதிமுகவுக்கு சசிகலா தலைமையேற்க வேண்டும் என அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் வலியுறுத்தியுள்ளது பற்றி இப்போது பார்க்கலாம். கருமேகங்கள் சூழ்ந்து நிற்கும் காலம் இது. எதிர்க்கட்சிகள் வெற்றிடத்தை தேடி ஓடி வருகிற காலம் இது. விஷ வித்துக்களை விதைத்துக் கொண்டே செல்கிறார்கள். இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை ஒன்று மிக அவசியமாகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் நிழலாக இருந்த சின்னம்மா அவர்கள் இந்த தருணத்தில் தலைமையேற்பது மிக அவசியம் என்று அனைவரும் கருதுகிறோம். தலைவர்கள், தொண்டர்கள் அனைவர் மனத்திலும் இருக்கக்கூடிய ஒரே குரல் இதுதான். பல ஆண்டு காலமாக அம்மாவோடு இருந்தவர்கள், இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றவர்கள், அது மட்டுமல்ல கழகத்தை புரிந்து கொண்டவர்கள், கழக நிர்வாகிகள் அனைவருடைய பெயரும் அவர்களுக்கு தெரியும். எப்படி இந்த கழகத்தை வழிநடத்தி சென்றார் அம்மா என்பதையும் அவர் புரிந்து கொண்டவர்கள். அம்மாவோடு பல நேரங்களில் கலந்து உரையாடியவர்கள், இந்த கழகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அம்மாவிற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆகவே அந்த தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்கும் இல்லை. புரட்சித் தலைவருடைய இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய மறைந்ததற்கு பின்பு நேரடியாக அம்மாவுடைய அரசியல் வாரிசு என்று சொல்லவில்லை, அவர் அடையாளம் காட்டினார். எனக்கு பின்னால் அம்மா சொன்ன அம்மாதான் அப்படின்னுங்கிறத தொண்டர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அடையாளம் காட்டினார். அதே போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலே இவர் எனக்கு சின்னம்மா தான் அப்படிங்கிறத தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு, தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அவருடைய 24 தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, அவருக்காக தியாகம் செய்து அவருடைய இருந்து வாழ்ந்தவர். ஆகவே அப்படி அவரை தவிர வேறு யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது? காலையிலே அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னாலே அனைத்து அமைச்சர்களும் போயஸ் இல்லத்திற்கு வருகை தந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை வணங்கி, அங்கே வணங்கிய பொழுது சின்னம்மா அவர்களும் இருந்தார்கள். சின்னம்மா அவர்களுடைய வாழ்த்தை பெற்று நாங்கள் அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த குரலாக எங்களையும் அடக்க முடியாமல் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று ஒரே குரலாக அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக தெரிவித்தோம். துக்கம் தாழாமல் சின்னம்மா அவர்களும் கண்ணீரோடு இருந்தார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, சின்னம்மா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்பதற்கு ஒத்துக்கொள்வார்கள் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.